இப்போ ரீசெண்டாக நடந்த வயநாடு நிலச்சரிவில் மக்களை மீட்டெடுக்க இந்தியன் ஆர்மி அண்ட் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சேர்ந்து எப்படி 32 ஹவர்ஸில் 190 ஃபீட் லென்த்தில் பிரிட்ஜை அசம்பிள் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு தாட்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியர். 1940-45 காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போர் அப்போ ஜெர்மனி நாட்டில் ஓசோலன் என்று சொல்லப்படுற பிரிட்ஜ் துண்டிக்கப்பட்டது. அப்போது பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியர் டொனால்ட் கோலமன் பெய்லியால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பெய்லி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட கான்செப்டே குயிக் அசம்பிள் போர்ட்டபிள் ஸ்ட்ரென்த்து தான். இதோட சிறப்பு என்னென்னா, எந்த ஒரு மிஷினரியும் ஹெவி டூல்ஸ் இல்லாமல் அசம்பிள் பண்ணலாம். இதோட சக்ஸஸ் காரணமே இந்த எளிய முறை அசம்பிள் தான். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டைப்பிக்கல் பேனல் வச்சு தான் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிவரோட இன்னொரு எண்டில் தரையில் வச்சு இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ அதை இந்த ரோலர் பிளேனை வச்சு இன்னொரு எண்டுக்கு தள்ளுவாங்க. அப்படி தள்ளும்போது பிரிட்ஜோட ஒரு எண்டில் கவுண்டர் வெயிட் கொடுத்து என்டையர் பிரிட்ஜோட வெயிட்டை ஒன் எண்டு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மூலமாக இன்னொரு எண்டுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது பிரிட்ஜோட ஃப்ரண்ட் போர்ஷன் தூக்கி இருக்கும், அதை நோஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் அதர் எண்டு ரீச் ஆனதும் கீழே பேஸ் மாதிரி செட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதே போல் சிவில் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.